இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை நாளா மனோகரியோட கோபத்தையும் பகையும் தான் பார்த்தாங்க. நாளையில இருந்து இந்த மனோகரிக்குள்ள இருக்கிற பாசத்தை பார்ப்பாங்க. பசங்களை ஏன் பக்கமா இழுத்து அவங்க மனசுல அந்த பொண்ணு மேல கோபத்தையும் பகையையும் வளர்ப்பேன். பசங்க டிக்ஷனரியில அவளை ராட்சசியா நான் மாத்துவேன். ராட்சசி மாதிரி இருக்க மனோகரி ஆண்டிய இங்க நீங்க தங்க வச்சீங்க. இப்ப மறுபடியும் இன்னொருத்தங்களை கூட்டிட்டு வரீங்களா? சரி, எங்க அப்பாக்காக நாங்க கீழே வரோம். சரி, கீழே போலாம். அவங்கள நமக்கு பிடிச்சதுன்னா ஓகே சொல்லலாம், இல்லனா நோ சொல்லலாம். சரி. வா, பசங்க அவளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு அவளை பிடிக்குமோ இல்லையோ? அந்த பொண்ணுக்கும் உன் பசங்களுக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. எப்படி? அன்னைக்கு உன் பசங்க இந்த வீட்டை விட்டு ஓடி போனாங்கல்ல, அப்போ பசங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டு ராசுக்குட்டி ராத்தோடுக்கு போன் பண்ண பாலகி இந்த பாலகி தான். என்ன குப்தா நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன பிடிக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்கிறவங்களுக்கு நான் தெரிய மாட்டேங்கிறேன். ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் நான் எப்படி தெரியறேன்? என் குழந்தைங்களை இந்த பொண்ணு காப்பாத்துனாளா? திரும்பவும் என் குழந்தைங்களுக்காக கேர் டேக்கரா எதுக்கு வரணும்? இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது குப்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது கடவுளுடைய நிர்ணயம். கடவுளுடைய லீலைகள் எப்படி நடத்தப்படுமோ அப்படிதான் நடக்கும். நடக்க போறதுல இருந்து யாராலையும் தப்பிக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்காக தான் இப்ப வந்திருக்கா. இது விட்டு போன பந்தம் மகளே. ஏங்க இல்ல அக்கா. யாரு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி இந்த பந்தத்தை பிரிக்க முடியாது. அந்த பாலைக்கு நீ எதுக்கு தெரியறன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அது கடவுளுடைய நிர்ணயம். இங்க பாருமா, நகத்தை கடிக்க கூடாது. இப்ப நீ நடக்க போற ஆட்டத்தை மாத்தணும்னு நினைச்சா அது விபரீத முடிவுக்கான வழியாதான் இருக்கும். இத உன்னாலேயோ என்னாலேயோ நிறுத்த முடியாது. பேசுற வார்த்தையும் எடுத்து வைக்கிற அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும் மகளே. சரிங்க குப்தா, பார்த்து நடந்துக்கிறேன்.